அக்ஷய ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கிரகங்களோட ஆட்சி, உச்சம், நீசம் இந்த 3 வீடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல ஏற்கனவே ஆட்சி வீடுகள் எது எதுன்னு பார்த்துட்டோம். ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது அது ஆட்சி பலம் பெறுது. ஒரு கிரகம் அதனுடைய உச்ச வீட்டில் இருக்கும்போது அதனுடைய 100% பலன்களை கொடுக்கும். அதாவது ஆட்சி வீட்டில் இருக்கும்போது 50% பலன்களையும், உச்ச வீட்டில் இருக்கும்போது 100% பலன்களையும் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது அது ஆட்சி பலம் பெறுது. அப்ப ஆட்சி பலம்னா 50% பலன்களை அதனால தர முடியும். இதே உச்ச வீட்டில் இருக்கும்போது அதனால 100% பலன்களை தர முடியும். சூரியனோட உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம். இப்போ மேஷத்துல சூரியன் இருக்கும்போது, ஒரு ஜாதகத்துல மேஷத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா அது உச்ச பலம் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்ப 100% அதனால பலன்களை கொடுக்க முடியும். அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உச்சமாகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக ராசியில உச்சமாகுது. புத பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில. இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா துலா ராசியில உச்சமாகுது. ராகு கேது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில உச்சமாகுது. அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகர ராசியில உச்சமாகுது. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில உச்சமாகுது. இப்ப இந்த உச்சம் நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இப்ப இந்த உச்சம் எங்கெங்க ஆகுதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் எங்க அடையுது அப்படிங்கறது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இப்போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன். இப்ப சூரியன் மேஷ ராசியில உச்சமாகும் போது அதிலிருந்து 7வது வீட்டுல நீசமாகும். அதாவது சூரியன் இங்க மேஷ ராசியில உச்சமாகுது. 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7. ஸோ அப்ப 7வது வீட்டுல நீசமடையும். இப்போ சூரியன் மேஷத்துல உச்சம் அடையும் போது துலாம்ல நீசமடையும். அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உச்சம் அடையும் போது விருச்சகத்துல நீசமடையும். குரு பார்த்தீங்கன்னா கடகத்துல உச்சமாகுது. அது பார்த்தீங்கன்னா மகரத்துல தன்னுடைய 7வது வீடான மகரத்துல நீசமடையுது. புதன் பார்த்தீங்கன்னா கன்னியில உச்சமாகுது. அதோட நேர் 7வது வீடு பார்த்தீங்கன்னா மீனம். மீனத்துல நீசமாகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா துலாம்ல உச்சமாகுது. மேஷத்துல 7ஆம் வீடான மேஷத்துல நீசமாகுது. ராகு கேது பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல உச்சமாகுது. ரிஷபத்துல 7ஆம் வீடான ரிஷபத்துல பார்த்தீங்கன்னா நீசமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் தன்னுடைய 7வது வீடு. செவ்வாய் இங்கிருந்து 7வது வீடு பார்த்தீங்கன்னா கடகம். அதாவது மகரத்துல இருந்து 7வது வீடு கடகத்துல செவ்வாய் நீசமடையும். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா மீனத்துல நீசமடையுது. அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கு. ஸோ அதுல இருந்து 7வது வீடை பார்க்கும்போது 7வது வீடு கன்னியா வருது. கன்னியில சுக்கிரன் நீசம். ஸோ ஒரு அனைத்து கிரகங்களோட உச்ச வீடை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீச வீடை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ ஆட்சி, உச்சம், நீசம் இந்த 3த்தையும் ஒரே ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோ இதை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு சுலபமா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். நன்றி.